We see both ahead and behind. மக்களே, இந்த வாழைத்தார்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. 250 ரூபா, 350 ரூபா, 500 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே பொரியல்ஸுக்கு போகிற ஐட்டம் தான். ஆந்திராலேருந்து வரதா சொல்கிறாங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் வி கோகுல். நான் வாழைப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு 4 ஜெனரேஷனா பண்ணிட்டு இருக்கோம். 4 ஜெனரேஷன்? ஆமா, நான் இதான் பண்ணிட்டு இருக்கோம். கொத்தாச்சேரி மார்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இங்க கோயம்பேடுல கடை போட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1994ல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே கடை அப்பல இருந்தே பண்ணிட்டு இருக்கு, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேண்ணா. வேற வாழைப்பழம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வாழைப்பழம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே போய் இப்ப எப்படின்னா போச்சு இந்த வருஷம் நமக்கு வியாபாரம்? இந்த வருஷம் விலைகள் ரொம்ப கடுமையா இருக்கு. இதால இந்த விலைக்கு விற்க முடியல எல்லா பொருளுமே. ஆமா, கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி நான் விவசாயிட்டு அங்கிருந்து வரும்போது அதிகமா அங்க இருந்து வருது, விலைகளை குறைக்கப்படலாம். மக்கள் வாங்க யோசிக்கிறாங்க. ஒரு பொருள் 80 ரூபா 80 ரூபாவா சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் விலைகளை குறைச்சா நல்லா இருக்கும். வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் முக்கியமான ஒரு பொருள். இது யாரு சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது பொருள் அனுப்புற ஃபார்மசி கொஞ்சம் விலை பார்த்து எங்களுக்கு பார்த்து விலை தீர்மானிச்சு எங்களுக்கு அனுப்பலாம். கொஞ்சம் அனுப்பிச்சா நல்லா இருக்கும். இப்ப ஃபார்மர்ஸ்ல இருந்து அந்த டைரக்டா அந்த ரேட் வருதா இல்ல என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது அதிகமா? இல்ல, ஸ்ட்ரைட்டா தான் வருது. கொஞ்சம் விலைகளை குறைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விலை கொஞ்சம் குறைச்சா. ஆமா. எந்த பழம், என்னென்ன வாழைப்பழம் வெரைட்டி நாம போகுது? இன்னைக்கு செவ்வாழை மார்க்கெட்ல 78 ரூபா போயிட்டு இருக்கு. ஏழைக்கு 65 ரூபா போயிட்டு இருக்கு. கல்புரம் 30 ரூபா போயிட்டு இருக்கு. நேந்திரம் 25 ரூபா போயிட்டு இருக்கு. ஓகே. அங்க இருந்து வர டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இதுவா இருக்கு. மக்கள் விலையை வாங்க மாட்டாங்க. வியாபாரம் இல்ல. மொத்தத்துக்கு சென்னை மார்ட்ல வியாபாரம் கிடையாது. இது எப்படி இந்த கொரோனா கருத்துனால இது ஆச்சா இல்ல இந்த விலையேற்றத்தினால இந்த வியாபாரம்? விலையேற்றங்களால மக்கள் வாங்க யோசிக்கிறாங்க. இந்த விலைக்கு வாங்கணுமா அப்படின்றதுனால வேணான்ட்டு போறாங்க. இப்ப நாங்க ஒரு 10 கிலோ விக்கிற மாதிரி இந்த பொருள் வாங்குறோம். வர மக்கள் 3 கிலோ போதும், 5 கிலோ போதும்ன்றாங்க. அதுலயே ஒரு 1/2 கிலோ ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா போயிடுது. அதுல என்ன வருமானம் வரும்? பைய போடணும், கடை வாடகை இருக்கு, ஆள் சம்பளம் இருக்கு. நிறைய சமாளிக்க முடியல. விலையில கொஞ்சம் குறைச்சி இதா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்ப அடுத்த வருஷம் கவர்மெண்ட்ல இதை பண்ண முடியாதுங்களா? புரியல. இல்ல கவர்மெண்ட் எடுத்து இதுல தலையிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லா ஃபார்மர்ஸ் அவங்கள கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்பந்தமே கிடையாது. இது கவர்மெண்ட் சம்மந்தம் கிடையாது. இது அவங்களுக்குள்ள பேசி அவங்ககிட்ட பேச முடியாதா? இல்ல, கவர்மெண்ட் பேச முடியாது. அவங்க என்ன பண்ண போறாங்க? இதுல விவசாயி பார்த்து கொடுத்தா நீங்க விவசாயி அவங்ககிட்ட இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விவசாயம் மீடியேட்டரோ அவங்க தான் பார்த்து பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி வியாபாரம்? அவங்க அங்க விலை ரொம்ப கடுமையா இருக்கு, விலைவாசி அங்க உயர்வா இருக்குன்றாங்க. நம்ம அங்க எப்படி நம்ம பாக்குறது கிடையாது. இந்த வீடியோவால அவங்க பார்த்து ஒரு விலை எங்களுக்கு பார்த்து போனா நல்லா இருக்கும். விலை கம்மியா இருக்கும் அவங்க கொடுத்தாங்க, இல்லன்னு சொல்லல. இப்ப விலை அதிகமா இருக்கு. இப்ப வியாபாரம் இல்ல. வியாபாரம் தான் விலை வித்து கொடுக்கலாம். இந்த விலை வித்து கொடுக்க முடியல. விலை பார்த்து போட்டாங்க நல்லா இருக்கும். பட் மக்கள் கூட்டம் எல்லாம் எப்பவும் போல இல்ல. வியாபாரம் கூட்டம் கிடையாது, மக்கள் கூட்டம் கிடையாது. வியாபாரிகள் அதிகமாயிட்டாங்க, கடைகள் அதிகமாயி போயிடுச்சு, கார்பரேட் நிறைய போயிடுச்சு. எல்லாமே இப்ப ஆப் மூலியமா பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்க வாங்கிட்டு போவாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆப் ஆகி போயிடுச்சு. ஃபுல்லா கார்பரேட். வியாபாரம் சுத்தமா கிடையாது. வியாபாரம் அழிஞ்சுக்கிட்டே தான் வருது. ஆமா, வியாபாரம் அழிஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் போற காலத்துல வியாபாரி நாங்களாம் இருக்க மாட்டோம். ஃபுல்லா கார்பரேட் தான் இருப்பாங்க. இப்ப அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்க மக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க கார்பரேட்டோட கம்மியான ரேட்டு தானே கொடுப்பீங்க. கார்பரேட் விலை கம்மியோட மக்கள் எல்லாரும் இங்க கண்ணால பார்த்து 5 ரூபா 10 ரூபா விலை கம்மியா கேட்டு இங்க பொருள் எடுத்து வாங்குறோமோ நான் கேட்டுக்கிறேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம், உங்களுக்கு 2 ரூபா கம்மியா இருக்கும், எங்க கூட விவசாயிக்கும் கரெக்டா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். கார்பரேட் சாப்பிட்டு ஆமா, கருது எங்களோட வந்தீங்கன்னா 5 ரூபா 2 ரூபா கம்மி, நல்ல பொருளா தரோம், தரமான பொருளா தரோம். எங்களுக்கு ஒத்துலீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஓகே.